நமசிவாய வாழ்க. இன்று நாம் ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன் மகர ராசிக்கு எவ்வாறு பலன் அளிக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் இந்த மாதத்திற்கு ஏப்ரல் மாதத்திற்கு கிரக அடைவுகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம். மகர ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் இடம்பெற்றிருக்கிறார்கள். 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவானும், 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், 9ஆம் வீட்டிலே கேது பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். கிரக அடைவுகள் பார்த்தாகிவிட்டது. பார்வை எவ்வாறு பலனளிக்கிறது என்பதை பற்றியும், பார்வையின் அடிப்படையில் நன்மை தீமைகள் மாற்றப்படுகின்றன. அசுப பார்வையின் அடிப்படையில் நன்மை குறைவாகவும், தீய பார்வையில் வரும்போது அது தீய செயல்கள் அதிகமாக கூடக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. தீய செயல்கள் நடக்குவதாக இருந்தால் குரு பார்வையின் அடிப்படையில் தீய செயலை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. இவற்றின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும், 9ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார். ராசியை பார்வை செலுத்தும் பொழுது அவருடைய சுபத்தன்மை கூடுகிறது. அவற்றின் அடிப்படையில் நன்மை பெருகப்படுகிறது. அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும், 8ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார்கள். இவற்றின் அடிப்படையில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையின் அடிப்படையில் ஒரு சேர பார்வை ராசிக்கு விழுகிறது. அடுத்ததாக சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷப வீட்டையும், 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும் பார்க்கும் பொழுது பலன்கள் மாறுபடுகின்றன. அதாவது செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் கன்னி வீட்டை நேராக ஒரு சேர பார்வை செலுத்தும் போது அங்கு இருக்கக்கூடிய கேது பகவானால் செய்ய இருக்கின்ற செயல்கள் குரு பகவானால் தடுக்கப்படுகிறது. ஆனால் சனியும் செவ்வாயும் அங்கு சேர்ந்து பார்வை செலுத்தும்போது அசுபகரனுடைய பார்வையின் அடிப்படையில் அசுபத்தன்மை கூடி அங்கே தீய செயல்கள் நடைபெறுவது காத்திருக்கிறது. குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் தீமை விலகி நன்மை செய்ய காத்திருக்கிறது. அதாவது சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுந்தாலும் பிற்பகுதியில் வாழ்க்கையில் சுபிட்சமான தன்மையை கூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசி என்று சொல்லக்கூடிய ராசி பகவான் சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருந்து ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறும் பொழுது நன்மையான அமைப்புகளையும், குரு வீட்டில் இருப்பதனால் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு கூடுதல் தன்மையை பெறுகிறது. பரிவர்த்தனை மூலம் மேலும் ஒரு கூடுதலான தன்மையை பெறுகிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்று பார்க்கும் பட்சத்தில் தனம் இந்த மாதத்தில் வருகிறதா என்று பார்த்தால் தனத்தின் தன்மை கூடுகிறது. அதாவது எவ்வாறு என்று பார்க்கும் பட்சத்தில் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் ராசியில் விழுகும் பொழுது இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் நடைபெறுவதற்காக காத்திருக்கிறது என்பதையும், பொருளாதாரத்தின் மேலும் ஒரு படியை மேலே செல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார்கள் என்பதையும் ராசியை பார்வை செலுத்தும் போது அவற்றின் அடிப்படையில் ஏற்படுகிறது. சரி, 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றப்படுகிறதா என்று பார்த்தால் நிறைவேற்றப்படுகிறார்கள். ஏன்? பொருளாதாரம் சேரும் பொழுது அவற்றை நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது. குடும்பத்தில் குதூகலமான வாழ்க்கை, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளுதல், அவர்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. திருமணமாகாத தம்பதியர்களுக்கு திருமணமாகாத வாலிபர்களுக்கும் இளம் கன்னியர்களுக்கும் திருமணமாகக்கூடிய நிலை ஏற்படும்.
மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவானுடைய குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதன் மூலம் செயற்கரிய செயல்கள் கூடக்கூடிய தன்மை கூடுகிறது. நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் மாத்துருஸ்தானம், சுகஸ்தானம் என்றெல்லாம் பார்க்கும் பட்சத்தில், முதலீடு ஸ்தானமாகவும் பார்க்கும் பட்சத்தில் சுகஸ்தானம் பெறுகிறார்களா என்று பார்த்தால் நல்ல நிலையாக அருமையான நிலையை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட மங்களகரமான செயலை செய்வதற்கு குருபகனுடைய அருளின் அடிப்படையில் நடைபெறுகிறது. முதலீடு கூடுகிறதா என்று பார்த்தால் கடன் மூலம் முதலீடு தன்மை கூடி காலி இடங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. மாத்துரு அதாவது இவருடைய தாயார் நிலை சற்று பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவர் மூலம் காமித்து சரி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு குழந்தைகளுடைய ஸ்தானம், குரு அதாவது குலதெய்வத்தினுடைய அருள், பெருமை இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கு குழந்தைகளுடைய நிலை எவ்வாறு என்று பார்த்தால் அந்த ஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது பிரச்சனை ஏற்பட்டாலும் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அமைப்பையும், குழந்தைகளுடைய நிலை தேர்வு நிலையின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்து அவற்றை நிலைமை சமாளித்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் மூலம் இவர்கள் வெற்றியடைகிறார்கள். ஒரு சில குழந்தைகள் டென்ஷன் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சரி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்கு இயற்கையாக இறை அருளால் அங்கு கிடைக்கப்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் வேலையினுடைய அமைப்பு, கடன் வழக்கு போக்கு போன்றவை எவ்வாறு ஏற்படுகிறதா என்று பார்த்தால் வேலையினுடைய சிறந்த தன்மை அங்கு கூடுகிறது. ஏனென்றால் இங்கு ராசியாதிபதி 3ஆம் வீட்டிலே செல்லும் பொழுது அவருடைய முயற்சி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. புரிதொரு வேலையை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் வெற்றியடையக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. தனியார் அதாவது கார்ப்பரேட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில டார்கெட்டுகளை ரீச் பண்ண முடியாமல் தவிப்பவர்களுடைய நிலையும் சற்று மாறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சமசத்ம வீடாக பார்க்கும் பட்சத்தில் அவற்றின் மூலம் புதிய அதாவது திருமணம் ஆகக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு புதிய திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு திருமண வாய்ப்பை கூடக்கூடிய அமைப்பாகவும், திருமணமானவர்களுக்கு திருமணத்தினுடைய நிலை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும், நண்பர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலையும், அரசியல்வாதிகளுடைய நிலை பொதுமக்களுக்கும் ஒரு சாந்தமாக ஒரு தொடர்பு நிலை நல்ல தொடர்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு 8ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அதனுடைய அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது அங்கு குரு வீடாக வருவதனால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. பரிவர்த்தனையின் மூலம் அதிர்ஷ்டங்கள் கூடுகிறது. 9ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் குரு பார்வையின் அடிப்படையில் தேங்கிய நிலையில் உள்ள நிலைகளை, அதாவது முன்னோருடைய கிடைக்கக்கூடிய நல்ல சம்பத்துகள் கிடைக்காமல் தடைபெற்றக்கூடிய நிலை கேது பகவான் ஏற்பட்டாலும் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் மூலம் இவற்றில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று சொன்னால் கர்ம வீடாக பார்க்கப்படுகிறது. தொழிலினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் உற்பத்தியின் அளவின் மூலம் கூட்டக்கூடிய அமைப்பாகவும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், ஏற்கனவே செய்த பொருளினுடைய ஸ்டாக் நிலை பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும், தொழிலாளர்களுடைய ஒற்றுமை சற்று குறைவாகவும் காணப்படுகிறது. சற்று அவற்றின் மூலம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டவர்களுடைய நிலை அதாவது பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் சற்று கடுமையான நிலையாக இருந்தாலும் அவற்றில் பிற்பகுதியில் அது சரி செய்யக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மிகவும்
பொற்காலமாகவும் பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்து விஷயத்தின் அடிப்படையில், தொழில் நிலையின் அடிப்படையில். கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார நிலை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்களும் கார்ப்பரேட்டில் வேலை செய்பவர்களுக்கும் நன்னிலையாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு, அந்த வீட்டை குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் நன்னிலையாக பார்க்கப்படுகிறது. லாபங்கள் கூடுகிறது. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் செவ்வாய் பகவானுடைய பார்வை தடை தாமதம் போன்றவற்றை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்பட்டு நல்லநிலையாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. குரு வீடாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதத்தினுடைய மகர ராசியினுடைய பொதுவாக நிலையை பார்த்தோம். பிறிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.